அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 107. ஏரி விறகு விற்க வளர் கூடல் தெருதோறும் இயங்கிய இரக்க பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம். மதுரை நான் மாட கூடல் ஒரு முக்கிய தலமாக விளங்குவது. இதன் நடு ஒளிர் அருட்ஜோதி பதமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அல்லது சொக்கேசர்வர் எனப்படுவர். இந்த நகர் வீதி முழுதும் 40 முக்கோண வண்ணமாய் அமைக்கப்பட்டு உள்ளன. இங்கு அருள் அடியாருக்கு துவாத சாந்த அனுபவம் காட்டி அருளால் சுக அனுபவம் பெற செய்ய உள்ளவர் ஆண்டவர். பக்தியின் சிறப்பும் தமிழ் யாழிசையின் உயர்வையும் எளிய அடியார்களுக்காக ஆங்கார தெடிப்புடையவராய் அடக்கி அவ்வடியாருக்கு இன்பம் செய்வதற்கு பொருட்டு ஒரு விறகு வெட்டியாய் தோற்றி உண்மை கூறி உதவுகின்றார் அகமுடைய ஜோதிபதி. கடவுள் விறகில் தீயானான் என்பார்கள். இது உடல் கட்டையில் உள்வொளியாய் திகழும் ஈசனை சுட்ட கொண்ட ஒரு குறிப்பா. அடியாருக்கு அடியனாய் தோன்றி பெரிய காரியத்தை லேசாய் முடிப்பது ஆண்டவனுடைய அருள் திறனா. விறகு வெற்ற திருவிளையாடலுக்கு பொருள் சாதாரணமாக தோன்றினாலும் நம் பத மகிமையை நன்கு எடுத்து காட்டுவதாம். விளையாட்டு என்பது நாணம் விளையும் விளையாட்டே என்பது வள்ளலார் வாக்கு. மதுரையில் 64 திருவிளையாடலும் நடந்தது என்றால் தயவோடு இவன் வாழும் அடியாருக்கு ஜோதிவண்ணன் தீக்கலை 64 என்பதும் அதன் செயலால் உலகியல் வாழ்வில் உயர்நலம் சூழவே கலை ஒரு கதையாய் கவினாய் அமைந்தது பரஞ்சோதியினுடைய திருவிளையாட்டல் புராணம் என்று தெளிவாகும். அருள் பத ஜோதியின் விளக்கம் என்னன்னா, இந்த திருவடி வள்ளலாருக்கு மரணமில்லா பேரின்ப சித்தி பெருவாழ்வை வழங்கி உள்ளது. பெரிய அரிய திருவிடையாளர் ஆடல் எனலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம். இந்த பாடல் எரி விறகு விற்க வளர் கூடல் தெருதோறும் இயங்கிய இரக்க பதம் அப்படின்னு வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியில 107வது பாடலாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. நமக்கு எளிமையா புரிஞ்சுக்கிறோன்னா, சிவாஜி கணேசனும் சாவித்திரி அவர்களும், திரைப்பட நடிகை சாவித்திரி அவர்களும் திருவிளையாடல் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அதுல சிவாஜி கணேசன் சிவபெருமானாக விறகு விற்கக்கூடிய விறகு ஒட்டியாக மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சன்னிதானத்துல அவர் அப்போ பெரும் மழை ஏற்படுகிறது. அப்போ விறகு வெட்டியா இந்த பாடல் பார்த்துருப்போம். நம்ம பார்த்தா பனைமரம் பழுத்து விட்டால் நெடுமரம் கேட்டால் அந்த பாடலை பார்த்துருப்போம். அதைத்தான் நம்மளுடைய வள்ளல் பெருமான் இந்த திருவடி புகழ்ச்சி 107வது பாடல்ல நமக்கு சொல்லுகிறார். மனித மனம் எப்படி ஏக இறைவனே விறகை விற்கக்கூடிய ஒரு விறகு வெட்டியாக திருவிளையாடல் பண்ணுகிற போது நம்மளுடைய மனம் என்னும் அகத்திலே இருக்குது. மூச்சை கவனி,
பேச்சை குறை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஏக இறைவனை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை அடையணும். அவங்க சொல்லக்கூடிய அந்த வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, விளையாட்டு என்பது நாணம் விளையும் விளையாட்டு என்பது வள்ளலார் அந்த வாக்கு. சாதாரணமாக தோன்றினாலும் பத மகிமையை கூட்டினாலும் இன்னைக்கு எல்லாமே விளையாட்டா போயிடுது. வாழ்க்கையும் விளையாட்டாக பயணிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கு காலகட்டத்தில் தனி மனித ஒழுக்கம்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு படுமட்டமாக கேவலமாக அக வாழ்க்கை வாழாமல் புற வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறார்கள். பகட்டான வாழ்க்கை, போலியான வாழ்க்கை என்று வாழக்கூடியகிறார்கள். கடைசியாக எங்கே போகிறோம்? ஒன்று மண்ணுக்கு போவோம், இல்லை நெருப்புக்கு போகக்கூடிய மனித உயிர் போகுது. ஆனால் அதுவரை அலங்காரம், ஆர்ப்பாட்டம், தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய ஒரு மிகைப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை எல்லோரும் வாழறோம். அது வாழ்க்கை அல்ல. அதுதான் வள்ளல் பெருமான் அருட்ஜோதி, அருட்பத ஜோதியின் விளக்கம். அந்த வள்ளலார் சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் உணரணும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காணும். எங்க போய் காண்றது? நமக்குள்ளே இருக்கிறான் இறைவன். அப்ப அந்த ஏக இறைவனை மனதிலே தேரணும். யாரும் அங்க தேர்றதில்லை. நமக்கு மீடியேட்டர் தேவை, நமக்கு இடைத்தரகர்கள் தேவை. இறைவனை வழிபடுவது கூட இடைத்தரகரை வச்சுக்கிறோம், புரோகிதரை வச்சுக்கிறோம். அவன் பண்றான், ஏதோ காசு கொடுத்தா ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை மந்திர தந்திர எந்திரத்தால் கட்டிப்பட்டு இருக்கிறான். ஆனால் நான் என் ஏக இறைவனே, என் நெஞ்சுக்குள்ளே, என் மனசுக்குள்ளே, என் இதயத்திலே குடியிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை கூப்பிட்டா அவன் ஓடோடி வருவான். எங்கிருந்தாலும் வருவான். உடல் நோய் பட்டிருந்தாலும் இறைவா என்னை காப்பாத்து என்று அவன் கையெடுத்து வணங்கினால் வருவான். இதற்கு காரணம் பாஞ்சாலி கௌரவர் சபையிலே துயிலுரிக்கப்படுகிறார். தன்னுடைய சேலை மானபங்கம் படுத்துகிற போது எல்லாரும் கூப்பிடுற, அவங்க இவங்க எவனோ வந்து உதவி செய்யல. அந்த பரந்தாமனை கண்ணா கிருஷ்ணா என்று கதறுகிறார். வருகிறது சேலை. துயிலுரிக்கும் போது அவன் துயிலுரிக்கிற அந்த சேலை நீண்டு கொண்டே போகுது. அதுதான் வாழ்க்கை. அதே போல நம்ம வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் உயிர் போகிற நிலையில கூட அந்த இறைவனை நினைத்தனா திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அப்ப ஏக இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறான், அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறான், மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய அற்புத சித்தனாக இருக்கிறான். அவனை வணங்கி, அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அந்த ஏக இறைவனை நினைத்து நீ செய்யக்கூடிய காரியங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். இவனை நினைச்சு அவனை நினைச்சு தொட்டீங்கன்னா நாசமா போயிடும். அந்த ஏக இறைவனை நினைத்து மனதார இறைவா எனக்கு நீயே வழிகாட்டு, நான் செய்யக்கூடிய நிலையிலிருந்து என்னை காப்பாத்து, எனக்கு எல்லாம் நீதான். நம்ம எங்க ஏக இறைவன் கிட்ட கேட்கிறோம்? இவன் கொடுப்பானா, அவன் கொடுப்பானா, இவன் கொடுப்பானான்னு பிச்சை எடுக்கிறோம். யார்கிட்ட பிச்சை எடுக்கணும்? அந்த தெய்வத்துக்கிட்ட பிச்சை எடுக்கணும், இறைவன் கிட்ட. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய செய்தியா இருக்குது. அதான் அவர் என்ன சொல்றாரு, அப்பா நான் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும், எப்பாரும் எப்பதனமும் எங்கனமும் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும், செப்பாது மேல்நிலையில் சுத்த சிவ மார்க்கம் திகழ்த்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமை வேண்டுவன என்று வள்ளல் பெருமான் ஏக இறைவனை கேட்கிறார். அதே போல கேட்டு இந்த திருவடி புகழ்ச்சியுடைய பாடலுடைய வரிகளை கேட்டு படித்து நீங்கள் எல்லாம் கேட்கிற எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த
திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.